ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சிக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கக்கூடிய காளான் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோஸ் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க மஷ்ரூம் குழம்பு எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம காளான் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் அரைக்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இப்போது ஒரு 10 லவங்கம், 1 ஸ்பூன் அளவு பட்டை பவுடர் இல்லைனா கூட பரவாயில்ல, பட்டை கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கசகசா, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2-3 சுற்றுங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மஷ்ரூமை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தை போட்டு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். மஷ்ரூமில் நிறையா கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் 2-3 அலசு நல்லா அலசணும். நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வாங்க மஷ்ரூம் குழம்பு தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகை நல்லா பொரிய விடுங்க. 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளி பழத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்து நல்லா வணக்கணும். நல்லா தக்காளி வந்துட்டு நல்லா சுருங்குற அளவுக்கு வணங்கணும். இப்போது மஷ்ரூம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அந்த வாசனத்துக்காக, அந்த ஃப்ளேவருக்காக 2 குண்டு மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மெஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி விடணும். நல்லா வணங்கணும். தக்காளியோடையும் வெங்காயத்தோடையும் இந்த மசாலா நல்லா ஒன்று சேரணும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி எண்ணெய் ஓரத்தில் கசிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். நான் அலசி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த மசாலாலாம் இந்த மஷ்ரூமில் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நான் கிளறி விட்டுருக்கிறேன்ட்டு. இதில் நம்ம தண்ணி சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா மஷ்ரூம்லேயே நிறையா தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணியே சேர்த்த வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். காளான் நல்லா தண்ணி விடும். நம்ம தண்ணி சேர்த்தாமல் இதே தண்ணியில் வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம காளானை வேக விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம இதோட சேர்த்த போகிறோம். பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த விழுதை இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போது சேர்த்த உடனே நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த மிக்சியில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அலசி விட்டு ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்த உடனே இந்த மசாலாலாம் அந்த காளானோட நல்லா கலந்து வரும். இப்போ பாருங்கள், திக்கான பிறகு 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் காரசாரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் கடைசியாக இறக்கும்போது மிளகுத்தூளும் கொத்தமல்லி தலையும் தூவி நம்ம இறக்கிக்கிட்டால் மஷ்ரூம் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அடுப்பை அணைச்சிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி காளான் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்டை எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.